தொகுதிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகளோடு தற்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நீலகிரி தொகுதியில் ராசா, எல் முருகன் ஆகியோர் பெரிய ஜாம்பவான்கள் இல்லை என்றும் திமுகவை சமாளிக்கும் அளவுக்கு அதிமுக வேட்பாளருக்கு கூட்டணி பலம் இல்லை என நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். நீலகிரி தொகுதிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகளோடு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நீலகிரி அதிமுக நிர்வாகிகள் கூறிய காரணத்தை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக தெரிகிறது. பிரபலமான வேட்பாளர்கள் என்பதால் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஏற்க முடியாது எனவும் இபிஎஸ் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி மட்டுமே தேர்தலில் வெற்றியை தேடி தந்துவிட முடியாது எனவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். நீலகிரி தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டதற்கான காரணம் குறித்து அந்த தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளோடு தற்போது இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் தரப்பில் என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு, அதுக்கு இபிஎஸ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு, முழு விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி உற்றதற்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் 7வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பு நீலகிரி தொகுதியில் அதிமுக 3வது இடத்திற்கு சென்றதற்கான காரணம், அங்கே அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியினுடைய அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் முக்கியமா பார்த்தோம்னா தனபால், அதே போல மாவட்ட செயலாளர்கள் வினோத், அதே போல அருண்குமார் உள்ளிட்ட பலரும் கூட கலந்து கொண்டிருந்தாங்க. அதே போல வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் உள்ளிட்டோரும் கூட கலந்து கொண்டிருந்த நிலையில அந்த இடத்துல அதிமுக 3வது இடத்திற்கு சென்றதற்கான காரணங்களாக நிர்வாகிகள் பல விஷயங்களை குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல திமுக கூட்டணி வலுவாக இருந்ததாகவும் அதிமுக கூட்டணி வலுவாக இல்லாதது அதிமுக தோல்விக்கு ஒரு காரணம் என்று அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல சிட்டிங் எம்பியாக ராசா இருக்கக்கூடிய நிலையிலும், அதே போல பார்த்தோம்னா மத்திய இணையமைச்சராக எல் முருகன் இருக்கக்கூடிய நிலையிலும் மக்கள் கிட்ட அவர்கள் பிரபலமான ஒரு முகத்தோடு இருந்ததால் அதிமுக தோல்வியடைந்ததற்கான அது நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக நிர்வாகிகள் இதை குறிப்பிட்டிருக்கிறதா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்திருக்காரு. பிரபலமானவர்களை கூட நாம அதிமுக தோற்கடிச்சிருக்கோம், நிறைய இடங்கள்ல தோற்கடிச்சிருக்கோம். ராசாவையே நம்ம அதே இடத்துல கடந்த காலத்துல அதிமுக தோற்கடிச்சிருக்கு. அந்த வகையில இந்த கருத்தை ஏற்க மாட்டோம். ராசா, எல் முருகன் 2 பேரும் ஜாம்பவான்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சதா நமக்கு அந்த தகவலாக கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் இப்போ முடிந்த தேர்தலில் நீலகிரி தொகுதியில் நிர்வாகிகள் நன்றாக உழைத்திருப்பதாக அவர்களிடம் கூறிய எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தலில் இன்னும் கடுமையாக நாம உழைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது, உழைப்பை நம்பி இருக்க வேண்டும் என்றும் கூட அவர் நிர்வாகிகள் மத்தியில் தெரிவிச்சிருப்பதாக நமக்கு அந்த தகவலாக கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம்னா இன்று மாலை கோயம்புத்தூர் தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.